இன்றைய நற்செய்தி பகுதியானது ஆண்டவர் இயேசுவினுடைய மலைப்பொழிவின் இறுதி பகுதியாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய மலைப்பொழிவு மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் தொடங்கி மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம், அதாவது இன்றைய நற்செய்தி பகுதியோடு அது நிறைவு பெறுகிறது. நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுனுடைய இந்த மலைப்பொழிவு என்பது மிக மிக முக்கியமான போதனையாக அமைந்திருக்கிறது. தன்னுடைய சீடர்கள் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய சீடர்கள் இந்த இறை அரசை இந்த உலகிலே எப்படி கட்டி எழுப்ப வேண்டும், எப்படிப்பட்ட மக்களாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக விளக்குகிறார், உரிமையோடு விளக்குகிறார். இதனால தான் இன்னைக்கு பார்க்கிறோம், நற்செய்தியினுடைய இறுதியிலே அவருடைய போதனையை கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவருடைய மறைநூல் அறிஞர் போலன்றி அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ என்ன அந்த அதிகாரம், என்ன அந்த வியப்பு? மறைநூல் அறிஞர்கள் போதிக்கின்ற பொழுது மோசே இப்படி சொல்லியிருக்கிறார், திருச்சட்டத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லுவார்கள். தாங்கள் பின்பற்றுவதை அவர்கள் போதிக்க மாட்டார்கள். சட்டத்திலே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து தான் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் பேசுவது, நான் சொல்கிறேன், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், என் வார்த்தைகளை கேளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு உரிமையோடு. இப்போ ஒரு பிள்ளைக்கு அதனுடைய பெற்றோர், தாய் தந்தை சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, என் பேச்சை கேளு, என் பேச்சை கேட்டால் நல்லா இருப்பேன். அப்போ அந்த உரிமையோடு நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறோம். அப்படியாக ஆண்டவர் இயேசுவும் ஒரு உரிமையோடு நம்மை பார்த்து சொல்கிறார், என் வார்த்தைகளை கேளுங்கள், என் வார்த்தைகளின்படி நீங்கள் செயல்படுங்கள். அதுதான் மிக மிக முக்கியம். கேட்பது முக்கியம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை போதிப்பது முக்கியம் அல்ல, அவருடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும்.